அ. முத்துலிங்கம் அவர்களுடைய சிறுகதை கம்ப்யூட்டர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி. பகுதி 3. இப்படியாக சந்தி பிரிக்காத பாடல் போல தலை சுற்றியது விவகாரம். மறுபடியும் நான் அந்த கடைக்கு கம்ப்யூட்டரை கொத்து கொத்தாக ஆராய்ச்சி செய்து வித்வான் பட்டம் பெற்ற ஒரு நண்பரோடு படையெடுத்தேன். நண்பர் கம்ப்யூட்டருக்கு தலபுராணம் எழுதியவர். விடுவாரா? இப்போது வட்டியும் முதலுமாக அவர்களைப் போட்டு குடை குடை என்று குடைந்தார். அவர்களுடைய சம்பாஷணை முற்றிலும் ஒரு புதிய பாஷையில் நடைபெற்றது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. 2 பேருடைய வாயையும் மாறி மாறி பார்த்தேன். ஹார்ட் டிரைவ், ஃப்ளாப்பி, மெகாபைட், சாஃப்ட்வேர், இன்டர்ஃபேஸ், யூபிஎஸ் என்ற வார்த்தைகளெல்லாம் எனக்கு சிதம்பர சக்கரமாக இருந்தது. ஒருமுறை கவி காளமேகம் பெயர் தெரியாத ஓர் ஊரில் பாஷை தெரியாத திம்மி என்கிற தாசியுடன் இரவை கழிக்க வேண்டி வந்ததாம். இரவு முழுக்க தாசி ஏமிரோ ஓரி, எந்துண்டி வஸ்தி என்றெல்லாம் இவரிடம் சரசம் செய்தாள். அவள் சொன்னது இவருக்கு புரியவில்லை. யமன் கையில் பட்டபாடு பட்டேன் என்கிறார் காளமேகம். எமிரோ ஓரி என்பாள், எந்துண்டி வஸ்தி என்பாள். தாம் இராச் சொன்னவெல்லாம் தலைக்கடை தெரிந்ததில்லை. போமிராச் சூழும் சோலை பொறுகொண்டை திம்மி கையில் நாம் இராப்பட்ட பாடு நமன் கையில் பாடுதானே. அந்த கஷ்டம்தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர்களுடைய கதையில் அடிக்கடி ராம் ராம் என்ற வார்த்தை அடிபட்டது. நான் மேலே இருப்பது ராம் என்றும் கீழே இருப்பது லக்ஷ்மணன் என்றும் எனக்கே உரிய சாதுரியத்துடன் ஊகித்து கொண்டேன். அவர்கள் இந்த சந்தடியில் இருக்கும்போதே நான் எனக்காக தோதாக ஒருவரை கண்டுபிடித்தேன். அவருடைய கெமிஸ்ட்ரி எனக்கு சரிவரும் போல் தோன்றியது. விஷயம் தெரிந்தவர் போல காணப்பட்டார். அவரிடம் போய் மெல் பேச்சு கொடுத்தேன். கம்ப்யூட்டர் வாங்கும்போது நாங்கள் என்ன பாவிப்புக்கு அதை வாங்குகிறோம் என்பதை நிச்சயிக்க வேண்டும் என்றார். ஒரு நெல்லு மூட்டை மாத்திரம் வாங்கிக் கொண்டு போவதற்கு ஒரு திருக்கல் வண்டி போதும். 100 மூட்டை என்றால் ஒரு லோரி தேவைப்படும். குடும்பத்தோடு சுகமாக பயணம் செய்ய கார் வசதியாக இருக்கும். இல்லை, விசையாக போவதுதான் நோக்கம் என்றால் ரேசிங் கார் தான் வாங்க வேண்டும் என்றார். இது என்னை யோசிக்க வைத்ததோடு குட்டையை மேலும் குழப்பிவிட்டது. இது தவிர ராட்சச கம்ப்யூட்டர்களும் தனித்து இயங்கும் கம்ப்யூட்டர்களும் இருந்தன. மேஜையில் வைப்பது, மடியில் வைப்பது, இது பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். கக்கத்தில் வைப்பது, இப்படியாக பல. தலையில் வைப்பது இன்னமும் வரவில்லை என்றே நினைக்கிறேன். அது வந்துவிட்டால் பெண்கள் தலையில் மல்லிகைப்பூ வைப்பதற்கு பதிலாக இதை வைத்துக் கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தொடர்ச்சி அடுத்த பகுதியில். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.